இன்றைக்கி வீடியோவில் ஜாக்கெட்டுக்கு பின்னாடி எப்படி ஓப்பன் ரொம்ப ஈஸியான முறையில் வச்சு தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கழுத்துக்கு 2.5 இன்ச்சு அளவில் குறிச்சிருக்கேன். மொத்தம் ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இது கீழே அக்குள் அளவில் 5 இன்ச்சு அளவில் குறிச்சிருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு அளவு உள் வளைவுக்காக வெட்டிக்கலாம். இந்த ஜாக்கெட்டோட மொத்த இறக்கம் 12.5 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். கழுத்து ஒரு 7 இன்ச்சு அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழுத்து அகலமும் 2.5 இன்ச்சு அளவில் குறிச்சிக்கலாம். அப்படி குறிச்சிட்டு ஒரு ஷேப் அளவில் வரைஞ்சிக்குவோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் வெட்டிக்கலாம், மெயின் கிளாத்தை வெட்ட வேணாம். கையையும் கரெக்ட் பண்ணி இப்படி வெட்டிக்குங்க. இப்போ கழுத்து பாயிண்ட்டையும் குறிச்சிக்குவோம். அப்படி இப்போ மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கம் உள்பக்கம்னு எதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கம் மேல்புறமாக வச்சு இப்போ தச்சுக்குவோம். இப்போ நம்ம எதுவுமே பின்னாடி ஓப்பன் வெட்டாமல் மேல்புறமாக வச்சு அப்படி திருப்ப தான் போகிறோம். அந்த முக்கு வரையில் மட்டும் கரெக்டாக ஷேப் பார்த்து நிறுத்தி தைச்சுக்குங்க. அப்படி பாக்கெழுத்துன்றதுனால அந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதே போல் கீழேயும் பட்டிக்கு வெட்டிடாமல் நம்ம 12.5 இன்ச்சு அளவில் குறிச்சிருக்கோம். அதே அளவில் ஸ்ட்ரைட்டாக தையல் தைச்சுக்குவோம். இப்போ தையலில் படாமல் இப்போ இந்த துணியை கட் பண்ணிக்குவோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ பாயிண்ட் மட்டும் லைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே உள்ள கையை விட்டு இப்போ திருப்பிடுவோம் ஜாக்கெட்டை. இப்போ ஷேப்பெல்லாம் கரெக்டாக வச்சு இப்போ லைட்டாக அப்படி நகத்துலேயே இப்படி கீறி விட்டுருங்க. இப்போ கீழே பட்டி போடுறதுக்கு அந்த 2 துணியுமே கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் நேராக தைச்சுக்குவோம். இப்போ மேலேயும் அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்போ லைனிங் கிளாத் அளவில் அந்த எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் வெட்டுறதுக்காக இப்போ சுற்றி தையல் போட்டுக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா வர துணியையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடையும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கலாம். அப்படி இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டி பீஸுமே அந்த பூ எந்த மாதிரி இருக்கோ, இந்த படம் இந்த இதில் பொம்மை படம் தான் இருக்குது, அந்த படம் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கிளாத் எடுத்து பட்டி போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி பார்க்கையிலையும் பட்டி கரெக்டாக தெரியும். அந்த பூ நேர் வசத்தில் இருந்தால் அதே நேர் வசத்துலேயே இந்த பட்டியும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம தைக்கிறது கொக்கி பட்டி. இப்போ இது நம்ம பின்னாடி பட்டன் வைக்கிறதுனால நம்ம கொக்கி வி ஷேப் வைக்காமல் நூல் தான் கட்டணும். அப்போ தான் நமக்கு ஓப்பன் இல்லாமல் இருக்கும். நூலில் கட்டினா தான் கேப் அதிகமாக தெரியாது. இது கொக்கி பட்டிக்கு நான் லைனிங் கிளாத்தே தான் கொடுத்துருக்கேன்.
நம்ம பின்னாடி கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு முதல்லையே ஓப்பன் பண்ணி தைக்கிறத விட இந்த மாதிரி எல்லாமே தைச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பூவு அந்த பார்ட்ரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு ஏற்றல் இறக்கமே இருக்காது. பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பூவு அந்த கோடு எல்லாமே பின்னாடி கொக்கி வச்சு தைக்கல எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பாக்கெழுத்து பின்னாடி ஓப்பன் வச்சு கொக்கி வச்சு போட்டோம்னா ரொம்ப பார்க்க நீட்டாகவும் இருக்கும். தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.